சட்டசபைக்கு செல்லும் முதல் அதிமுக வேட்பாளர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கங்க. அதே போல் நாளைக்கு ஒரு தினம் தான் இருக்கிறது. 4ஆம் தேதி வாக்கு எண்ணக்கூடிய அந்த நாளன்று 10 நிமிடத்துக்கு ஒரு காணொலியில் நமது சேனல் மூலமாக வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் நமது சேனலின் மூலமாகவே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதிமுகவுடைய ஆட்சி தான் அதிமுகவுடைய ஆட்சி என்று அமையப் போகிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போகிறார் அப்படிங்கிற நல்ல விஷயங்களையும் நல்ல செய்திகளையும் நமது சேனல் வாயிலாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது என இப்ப சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூட சொல்லியிருந்தது. அதன் அடிப்படையிலே மின்னம்பலம் நடத்திய அந்த அதிரடியான கருத்து கணிப்பிலே முதல் வெற்றி என்பது அதிமுகவுடைய வேட்பாளர், அதுவும் பணக்கார ஒரு வேட்பாளர் பெண்மணி தான் பதிவு செய்ய இருக்கிறார். அந்த வேட்பாளருடைய பெயர் லீமா ரோஸ் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் மின்னம்பலம் அப்படிங்கிற கருத்து கணிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கிறது. 234 தொழிலும் பதிவான வாக்குகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையிலே அரசியல் நோக்கர்களின் பார்வை முழுவதும் திருச்சி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியின் மீது திரும்பி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதுதான் இந்த தேர்தலின் மிக முக்கியமான ஹாட்ஸ்பாட் ஆக மாறி இருக்கிறது. அந்த தொகுதி வேற எதுவும் கிடையாது, லால்குடி தொகுதி. இங்கு நிலவும் கடும் போட்டி மற்றும் வாக்காளர்களின் மனநிலைமை குறித்து விரிவான கலாய்வுகளை மின்னம்பலம் ஊடகம் நடத்தி இருக்கிறது. தனது எக்ஸிட் போல் முடிவுகளையும் வெளியிட்டிருந்தது. அந்த முடிவுகளின்படி லால்குடி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று, அதுவும் அதிகப்படியான வாக்குகளை வெற்றி பெற்று முதல் ஆளாக தேர்வு செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை மின்னம்பலம் ஊடகம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது லால்குடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு செய்ய இருப்பதாகவும், அதுவுமே தமிழக சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் முதல் வெற்றி என்பது அறிவிக்கப்படுவது இந்த லால்குடி தொகுதியாகத்தான் இருக்க போகிறது என மின்னம்பலம் ஊடகம் அதிரடியாக அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அதாவது லீமா ரோஸ் மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் லாட்ரி அதிபருடைய மனைவி, லாட்ரி குடும்பம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இவருடைய மருமகன் தான் நமது ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா. அது மட்டும் இல்லாமல் இவரது மகன் புதுச்சேரியிலே புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் இவர் தன்னை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டு லால்குடி தொகுதியிலே போட்டியிடுகிறார். அந்த தொகுதியிலே இவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் மிகப்பெரிய வரவேற்பும் என்பது இருக்கிறது. இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் போட்டியிட்ட அந்த வேட்பாளர்களை காட்டிலும் மிகப்பெரிய பணம் படைத்த மிகப்பெரிய வசதி படைத்த நபர் யார் அப்படின்னா அந்த லீமா ரோஸ் அப்படிங்கிற அக்கா அவர்கள் தான். அவர்களுடைய தொகுதி தான் முதலாளாக வெற்றி வாய்ப்பை பெற்று இந்த முறை கண்டிப்பாக ஒரு சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது 99% அதிகமாக இருக்கிறது என மின்னம்பலம் ஊடகம் வெளியிட்ட செய்தியின் தரவு அடிப்படையிலே இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி, நாளை ஒரு தினம் தான் இருக்கிறது. 4ஆம் தேதி மாலை ஒரு 2 மணி அல்லது 3 மணி வாக்கிலே அதிமுகவுடைய ஆட்சியா திமுகவுடைய ஆட்சியா அப்படிங்கிறதும் நமது சேனல் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க.